செல்ல குட்டி. பதறாத பதறாத, உங்க ஒப்பன் தோப்பு தான் இது. வாங்கி 4 மாசம் தான் இருக்கும். டேய் என்ன நீ மாமாவ டேய்ங்கிற? ஓ, அன்பு அதிகமானதுனால டேய் போடுறியா? சரி சரி, அப்படியே கூப்பிடு, கேட்க நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்குடா தூக்கிட்டு வந்த? ஒரு இன்ப அதிர்ச்சி தரலான்னு தான் விளாட்டா தூக்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட மாமா விளையாடாம வேற யார் விளையாட முடியும்? உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்கிறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே மொசக்குட்டி மாதிரி இருக்கடி. டேய், என்ன எதுக்குடா டீ போட்டு கூப்பிட்டு? நீ மட்டும் என்ன டா போட்டு பேசுற, நான் உன்னை டீ போட்டு பேசக்கூடாதா? என்ன இங்க எதுக்குடா தூக்கிட்டு வந்த? அது ஜாலியா பேசலான்னு தான். காலையில நீ பாட்டுக்கு ரெக்க கட்டி பறந்துட்ட, மனசு விசுக்குன்னு ஆயிடுச்சு. உன்கிட்ட சரியா கூட பேச முடியல, அதான் இப்ப பேசலான்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நிக்காத, வா வா வா, வந்து மாமா மடியில உட்காரு, வா உட்காரு வா. டேய், ராத்திரி 12 மணிக்கு இங்க தூக்கிட்டு வந்து பேசணும்னு உயிர் எடுத்துட்டு இருக்கா? மரியாதையா என்ன வீட்ல கொண்டு போய் விடு, இல்லன்னா நான் கத்துவேன். கத்து. என்னதான் கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. வெக்கமா இருக்கா? அப்ப கண்ணை மூடிக்க. சின்ன பிள்ளைங்க நிலா சோறு சாப்பிடுற மாதிரி நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் முத்த சோறு சாப்பிடலாமா? டேய், கிட்ட வராத. என்ன நீ தட்டு மாத்தியாச்சு, நீ எனக்கு தானே ஆயிடுச்சு, கிட்ட வராதன்ற. கல்யாணத்துக்கு முன்னால அப்பப்ப இந்த மாதிரி விளையாட்டலாம் விளையாடணும், அதுல ஒரு த்ரில். ஏய், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கிட்ட வராத. கிட்ட வரலன்னா கிக் எப்படி வரும்? வேணாம், என்கிட்ட வராத. உன்னை இவ்வளவு கிட்ட வச்சு பாக்குறப்போ ஏய், வேணாம், வராதன்னு சொல்றேன். ஏய், வேட்டைக்கு வந்தவனை வெறுங்கையோட போ சொல்றியே, இது நியாயமா? வெக்கத்தை பூரா தூக்கி எறிஞ்சிட்டு பக்கத்துல வா காயத்ரி. ஏய் ஏய் ஏய், ஓடாத. ஓடி பிடிச்சி விளையாடணும்னு நினைக்கிறியா? இப்பதாண்டி காலையில போட்ட சரக்கு கபாலத்துல ஏறுது. இந்த வரண்டி மாமா, வரண்டி மாமா வர. ஏய் காயத்ரி, எங்கடி ஓடுற? ஏய் ஓடாத, சொன்ன கேளு. ஏய், மாமனுக்கு போத தலைக்கு ஏறிச்சு, சொன்ன கேளு. ஏய் நில்லுடி. ஏய் நில்லு காயத்ரி, ஓடாத, சொன்ன கேளு. ஏய் முடியல. அம்மா, ஏண்டி பேச்சுக்கு மொசக்குட்டின்னு சொன்னா ஓட்டம் கூட அப்படியா ஓடுவ? நல்ல விளையாட்டு போ. விளையாட்டாடா? எதுடா விளையாட்டு? உன் கையில சிக்கி என் வாழ்க்கை சின்னாமணமாக போகுது, அது உனக்கு விளையாட்டா? என்னடி, நான் மாமன் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு போய் காயத்ரி. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி,
இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு போனா இவ? நம்ம தானே காஃபி கொண்டு வந்து எழுப்புவோம். அதுவும் இவ்வளவு காலம்பரை எழுந்து போயிருக்கா. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. எங்க போனா இவ? காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. எங்க போனா? காயத்ரி, எங்க போனா? காயத்ரி, 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 காயத்ரி. ஏண்டிய காலங்காத்தால கையில காப்பிய வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எதை தேடி அலையுதவ? காயத்ரி தான் தேடுறேன் அத்தை. அவளை காணும். விளங்காதவள காலங்காத்தால அபச்சகனமா பேசுத. எங்கடி போயிருப்பா? இங்கனக்குள்ளதான் எங்கனாச்சும் இருப்பா. காப்பிய கூட. ஏய், போய் தண்ணி கொண்டு வா. ஏய் பஞ்சவர்ணம், ஏன் காலங்காத்தால கிளம்பிட்டு இருக்க? யோ, நான் ஒண்ணும் சிரமலையா? இவதான் என்னமோ காயத்ரிய காணும்னு சொல்ற. எங்க போயிருப்பா? உள்ளதான் இருப்பா. நிஜமா தான் அத்தை. வீடு பூரா நான் தேடி பார்த்துட்டேன். இம்புட்டு காலையில அவ எழுந்திரிக்கவும் மாட்டா. ஏய், கல்யாணம் பண்ணிக்க போறவ புகுந்த வீட்டுல ராணி மாதிரி தெரிய முடியுமா? வெள்ளை நெந்திச்சு பழகிறது நல்லதானே? அது இல்ல மாமா, அவ என்ன காப்பில சீனிக்கு பதிலா உப்பள்ளி போட்டிருக்கியா? அது இல்ல மாமா, ரொம்ப வெள்ளனே எழுந்திருச்சு போட்டனா. லேசா இருட்டா வேற இருந்துச்சு. அது வெள்ளையா இருந்ததுனால சக்கரை நினைச்சு எடுத்து போட்டுட்டேன். அறிவு கேட்டவள, முதல்ல உன் புத்திய தெளிவா வை. முதல் தடவை மொபைல் நேரத்தோட எந்திரிச்சிருக்க. பொழுது போகாம எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்ப. நீ போய் நல்லா காப்பி போட்டு எடுத்து வா. சீக்கிரம் பா. ஏன் பஞ்சாரணா, கூட நீயும் போடி. போன வாட்டி உப்பு போட்ட மாதிரி இந்த தடவை மிளகா பொடி எடுத்து போட்டு போறேன். போய் பாரு. செஞ்சாலும் செய்வா. இந்த போறேன். சார், வாட்ச்மேன் மர்டர் சம்பந்தமா ஒரு சின்ன என்கொயரி பண்ணணும். ஓகே சார். மர்டர் நடந்த அதே ஸ்ட்ரீட்ல நமக்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல் நாள் நைட்டு 12:30க்கு மேல ஒரு கப்புள் ரோட்ல நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. கொலை நடந்த வீட்டுக்கு எதிரில் தான் அவங்களும் குடியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு மர்டர் பண்ணிருப்பாளோன்றது நம்மளுடைய யூகம். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த கத்தியில இருக்கிற கைரேகையும் மர்டர் நடந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட கைரேகையும் ஒன்னா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே சார். நீங்க ஒரு காய்கறி விற்கிற பொம்பளை மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போகணும். மா மா கீரை வாங்கலையாமா? இத ஒரு நிமிஷம் இருங்க. மா கீரை வாங்கிக்கோங்கம்மா. ஐயோ, நான் இப்பதான் சமைச்சு முடிச்சேன். இப்ப போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு எடுத்துட்டு வரீங்களா? நீங்க ஒரு நல்ல வியாபாரியா நடந்துக்கணும். ஒரு நல்ல வியாபாரி தாங்கிட்ட இருக்கிற பொருளை விற்காம திரும்ப மாட்டான். நாளைக்கா? நாளைக்கெல்லாம் இந்த கீரை கிடைக்காதுமா. ஏன்? இது ஸ்பெஷல் கீரை, ஆர்கானிக் கீரை. எப்பவாவது ஒரு தாட்டி தான் வரும். வாங்கி வச்சுக்கோங்க, நாளைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? விலையும் கம்மிதாம்மா.
ஒரு கட்டு 10 ரூபாய் தாம்மா. சரி ஓகே கொடுங்க. நீங்க கீரை விற்கிற அதே நேரத்துல அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே குடிக்க கொஞ்சம் தண்ணி கேளுங்க. இந்தாம்மா. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். நமக்கு முக்கியம் அந்த பொண்ணோட கைரேகை தான். அதுல கவனம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஹேண்ட்ல கேன்ல ஏறு ஐஸ் ஃபுல்லா டியரு எம்டி டேங்க் ரிவர் கம் நைப் ரிவர்ஸ் கியரு பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நான் கீரையெல்லாம் எடுத்து புழங்குறேன். என் கையெல்லாம் அழுக்கும் மண்ணுமா இருக்கு. அதனால தான். பரவாயில்ல, நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏமா சிரமம்? அவங்க கவனத்தை ஒரு செகண்ட் நீங்க திசை திருப்பணும். அடுப்புல ஏதோ தீர வாசனை வருதேம்மா. அடுப்புல எல்லாம் எதுவும் இல்ல, நான் ஆல்ரெடி சமைச்சு முடிச்சிட்டேன். அப்போ ஒருவேளை கேஸா இருக்குமோ? போய் பாருங்கம்மா. என்னம்மா, கேஸ் தானே? இல்லைங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிம்மா. இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. வெத்தலை கேக்குது உனக்கு? வெத்தலை காலையில எந்திரிச்சு போன பொம்பளை புள்ள இப்ப வரைக்கும் எங்க போனா என்ன ஆனான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெத்தலை ஒதுக்குறீங்களோ? உள்ள வீடு வந்து சேர்ற வர உன் தொண்டைக்குழி எச்சி உள்ள இறங்கிச்சு குறவழிய நெரிச்சு போடுவேன். என்னையே அடிக்குதா? கல்யாணம் நிச்சயமான பொண்ணு அடக்க ஒடுக்குமா வீட்டுக்குள்ள இல்லாம ஊரை சுத்த போயிருக்கால, அவளை அடி. உன் ஆளுங்க அவளை கூட்டிட்டு வந்ததும் அவ கெண்டக்கால உடைச்சு போடு. கொஞ்ச நாளைக்கு அவன் நொண்டியவே திரியட்டும். செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? வரட்டு முடியாவ. ஐயா, கோயில் குளம்னு எல்லா இடமும் தேடிட்டங்கய்யா. பாப்பாவை எங்கேயுமே காணுங்கய்யா. என்னடா சொல்றிய? ஆமாங்கம்மா, கோயில் பூசாரியை கூட விசாரிச்சிட்டோம். பாப்பா கோயிலுக்கே வரலையாமா. ஒரு தெருவை கூட விடலமா. அப்பா, காயத்ரி கூட படிச்ச பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணியே பார்த்துட்டேன். சில பேர் வீட்டுக்கு போய் கூட பார்த்துட்டேன்ப்பா. அதுக்கு அவங்க காயத்ரி கிட்ட பேசிய 1 மாசத்துக்கு மேல ஆகுதுன்றாங்கப்பா. சரவணா, நம்ம ஏதாச்சும் வைய போறோம்னு கூட அவங்கள அப்படி சொல்லிருப்பா சரவணா.
நீ வேணா எல்லார் வீட்டுக்கும் ஒரு 8 ஆள் அனுப்பி பாத்துறியா? சரிம்மா. மாமா மாமா ஏண்டா அறிவிட்டவன, இப்பதான் ஒரு கொலை கேஸ் முடிஞ்சு ஜெயில இருந்து வந்த, கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் 5-6 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தலையில கட்டு போட்டு வந்து நிக்கிற. எவன் கூட மல்லு கட்டி தொலைச்ச? நான் யாரு கூடயும் மல்லு கட்டல மாமா. நம்ம காயத்ரி தான் கட்டையை வச்சு அடிச்சு மண்டைய பொளந்துருச்சு. காயத்ரியா? ஆ, ஆ. என்னையா சொல்ற? அவ அடிச்சாங்கற, நீ மட்டும் வந்து நிக்கிற? ஆ, அதான் அவ ராத்திரியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டால. என்னைய சொல்லுதா? அவ ராத்திரி பூரா இங்கிட்டு தானே தூங்கிட்டு இருந்தா. காலையில தான் நாங்க அவள- சரிங்க. லே மருமவன, என்னாச்சு? அது என்கிட்ட மறைக்காம சொல்லு. ஒன்னும் இல்ல மாமா, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு ராத்திரி காயத்ரியை தூக்கிட்டு போனேன். அந்த நேரம் விளையாட்டாதான் தூக்கிட்டு போனேன். பேசலான்னு கிட்டக்க போனா அவ பயந்து போய் கட்டை எடுத்து மண்டைய உடைச்சுக்கிட்டா. முட்டாப்பல இன்னும் 5 நாள்ல உன் வீட்டுக்கு வர போறா. அதுக்குள்ள என்ன அவசரம்? வீடு புது தூக்கி இருக்க. ஏயா அறிவு இல்ல. பரிசம் போட்ட பிறகு எதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு? காயத்ரி உனக்கு தான் நிச்சயம் ஆகி போச்சுல. அதான் நிறுத்துங்க. ஆளுக்கு மாறி மாறி அடிச்சு கொண்டு விடாதியா. ஏமாமா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நான் இப்படித்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அத்தைய சினிமா கூப்பிடுவேன். வர மாட்டேன்னு முரண்டு பிடிப்பேன். தூக்கிட்டுல போயிருவேன். ஓ மருமவன், நானும் உன்ன மாதிரி தானே இருப்பேன். காலையில ஆசையா படத்து கூட்டிட்டு போனா பாதி வழியில அத்துக்கிட்டு ஓடி வந்துட்டா. சரியா பேச கூட முடியல. அதான் நைட் வந்து தூக்கிட்டு போனேன். பிறந்ததும் நீ தானே இவனுக்கு சேனையை தொட்டு வச்ச. மொத்த பரம்பரைக்கா உன் புத்தி தான் ஒட்டி இருக்கு பாரு. துப்பு கெட்டவன, ஏற்கனவே உன்னை கட்ட பயந்து கிடந்தவளா அதையும் இதையும் பேச்சு இப்பதான் கொஞ்சம் செரி கட்டி வச்சிருந்தேன். இப்படி ஒன்ன செஞ்சு அவளை வீட்டை விட்டே விரட்டிவிட்டியா? அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? அத்தை சொத்தன்னா முகர கட்டை பேத்து விடுவேன். காலையில இருந்து என் பிள்ளைய காணும் எங்கன்னு தெரியலடா. ஊரு பூரா ஆள் அனுப்பி தேடிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா சும்மா ரெடி சாமி ஆடாத. எங்கேயும் ஓடி இருக்க மாட்டா. சரவணா, அப்பா, அவ சின்னகிரி வீட்டுல தான் எங்கேயாவது பதுங்கி இருப்பா. இனிமே இது நடக்காதுன்னு சொல்லி நைஸா பேசி கூட்டிட்டு வா. நானும் கூட வரேன். எதுக்கு? உன்னை பார்த்தது என் மவ மறுபடியும் அங்கிட்டு இருந்து எங்கேயாச்சும் ஓடி போறதுக்கா? அப்ப கல்யாணம் முடியற வரைக்கும் அமைதியா வீட்டுல இருப்ப. போயா போன்றல்ல. ஐயா சரவணா, நீ மட்டும் போ, எல்லா இடத்துலயும் தேடி பாரு போ. சரிம்மா. சார், கைரேகை ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. சார், இந்த டம்ளர்ல இருக்க கைரேகை செக் பண்ணியாச்சு. கத்தியில இருக்க கைரேகையும் செக் பண்ணியாச்சு. ரெண்டுமே கீர்த்தனாவோட தான். ஸோ அந்த வாட்ச்மேனோட மாடருக்கும் இந்த பொண்ணுக்கும்
ஏதோ சம்மந்தம் இருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே